மாநிலங்கள் உறுப்பினர் தேர்வு பெற்ற பிறகு மாண்புமிகு தமிழகத்தினுடைய சந்தித்து வாழ்த்து பெற்றேன். அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார். என்னுடன் எங்களுடைய தலைமை நிர்வாக செயலாளர் பார்சாதி, எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து என்னுடைய இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தலைவர் கேப்டனுடைய நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது. 2026 தேமுதிகவுடைய வெற்றி பயணம் தொடர்கிறது. எங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பதவியேற்பார். கூட்டணியில தொகுதி பங்கீடுலாம் அந்த கட்சிகள் தொடங்கிட்டாங்க. தேமுதிக எப்போ கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு குழு அமைக்க போறோம், எப்போ டார்ச் இருக்கு பற்றி பேசியிருக்கோம். இருக்கின்ற கட்சி இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, காங்கிரஸ் எல்லாம் பேசி முடிச்ச உடனே எங்களுடைய தேமுதிக வந்து இன்னும் 2 நாளில் கூப்பிட சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்ப்பு சொல்றாங்களாம். இரட்டை இலக்கங்கள்ல தொகுதிகள் எதிர்பார்ப்பு. இத்தனை நாள் பொறுமையா இருந்தீங்கல்ல, இந்த 2 நாள் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் ஆசைப்பட்ட எண்ணிக்கை கண்டிப்பாக எங்கள் தலைமை பெற்று தரும். அப்படி யார் 2 பேர் பேசுவாங்க. நாங்கள் வந்து ஜனவரி மாதமே எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அழைத்து எல்லாருடைய கருத்து கேட்டுதான் இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கோம். நாங்கள் இந்த கூட்டணியை தமிழ்நாடு மக்களும் சரி, எங்களுடைய கட்சி தொண்டர்களும் ஆசைப்பட்ட கூட்டணி இது இங்கே அமைச்சிருக்கோம். நாங்கள் விரும்பிய கூட்டணி தான் அது. புரியல. அதாவது பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்னாக்கா அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வருவார். இது நம்ம பல வருடமா பார்த்து இருக்கோம் நம்ம. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வந்து திமுகவுடைய வெற்றி தான் கண்டிப்பா இருக்கும். திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு வந்து வார் போயிட்டு இருக்கு. வார் அடையால இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாவே வந்து அந்த எரிபொருள் தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். வரும்போது கண்டிப்பாக மத்திய அரசு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்யணும். செய்வோம் நம்பிக்கிறேன். 60 ரூபாய் விலை ஏற்றிருக்காங்க. ஏன்னா தட்டுப்பாடு 60 ரூபாய் விலையேற்றம். பிரதமர் வந்து இது குறித்து எந்தவித கருத்து தெரிவிக்காம இப்போ என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு? நீங்களே சொல்லிட்டீங்க நடவடிக்கைன்னு. கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டிப்பாக இதுக்கு குரல் எழுப்புவார்கள். நாங்களும் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக இந்த தட்டுப்பாடை கண்டிப்பாக நாங்களும் குரல் எழுப்போம். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவங்க என்னைக்கு கூப்பிடுறாங்க தெரியல, கூப்பிட்டோன்னா போய் பதவியேற்போம். ஓகே, நன்றி. பலகம்.